மகள் திருமணி இயக்கத்தில் அஜித்குமாரின் விடாமுயற்சி அடுத்த மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த படத்தில் இணைஞ்சது எப்படி, இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி மகள் திருமணி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கழகத் தலைவன் வெளியான சமயத்தில் அஜித் சாரினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சார் அடுத்த படம் எதுவும் கமிட் ஆயிருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டார். எப்போதுமே முழு கதையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்த படம் பற்றி நான் யோசிப்பேன். இதை நான் அவர்கிட்ட சொன்னதும் அஜித் சாரோட அடுத்த படத்தை நீங்கள் தான் இயக்குறீங்கன்னு சொன்னார். சாரோடைய 63வது படத்தை தான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் 62வது படத்துக்கு தான் என்ன கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அஜித் சாரும் பேசி இதை உறுதி பண்ணாரு. அஜித் சார் என்னுடைய படத்தை இயக்கணும் அப்படின்றது என்னுடைய 15 வருட கனவு. அந்த வாய்ப்பு இப்போ தானாகவே அமைஞ்சிருக்கு. உடனே லைக்காவினுடைய தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சாரை பார்க்கறதுக்கு அஜித் சாரும் நானும் லண்டன் கிளம்பி போனோம். முதல் முறையாக அன்றைக்கி தான் அஜித் சாரை நான் சந்தித்தேன். முதல் சந்திப்பிலேயே பல நாட்கள் பழகிய உணர்வு அவரால் ஏற்படுத்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் படப்பிடிப்பிற்காக அஜர்பைஜானுக்கு கிளம்பி போனோம். படத்தை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே. என் கரியரில் முதல் தடவையாக என் கதை அல்லாத ஒரு கதையை நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் திரைக்கதையில் என்னுடைய பங்களிப்பு நிறையவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு அஜித் சார் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி தான் அந்த படத்தை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். சீனுக்கு சீன் நாங்களே இந்த படத்தை ஆச்சரியத்தோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பை விடாமுயற்சி மூலமாக சந்தோஷமாக நான் பயன்படுத்தியிருக்கேன், எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த விடாமுயற்சி படத்தில் தான் இணைஞ்சது பற்றியும் இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு.